ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமை 2வது வாரம் புரட்டாசி பெருமாளுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் பூஜை செஞ்சதை தான் உங்களுக்கு வீடியோவை எடிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ பெருமாளுக்கு குறைஞ்சது 5 வகையான சாதமாக செய்யணும். எங்கள் வீட்டில் இன்னைக்கு அந்த 5 வகையான சாதங்கள் என்னென்ன செஞ்சாங்கன்னா, லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், சாம்பார் சாதம். இதை தவிர்த்து பாயாசம் செஞ்சோம். அதுக்கப்புறம் வடை செஞ்சோம், தயிர் வடை செஞ்சோம், வாழைக்காய் பொரியல் பண்ணோம். சாமிக்கு எப்போவுமே நாங்கள் 3 இலை போட்டு சாமி படையல் பண்ணுவோம். சரி, இந்த முறை பெருமாளையே நம்ம செய்யலாம் சாதத்தில் அப்படின்ட்டு பார்த்தோம். சரி, அதுக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். அது ரொம்ப சூப்பராகவே வந்தது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்களேன். என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்கேன். எங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வார வாரம் கும்பிடுவாங்க. இந்த புரட்டாசி மாசத்துல தொடர்ந்து சாமி கும்பிடுவாங்க. ஒருத்தர் ஒரு வாரம் கும்பிடுவாங்க. நாங்க எப்பவுமே முதல் வாரம் தான் கும்பிடுவோம். இந்த முறை 2வது வாரம் கும்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடுச்சு. இருந்தாலும் நாங்க ரொம்ப சிறப்பா ரொம்ப நல்லாவே செஞ்சோம். நடுவுல லெமன் சாதத்தை வச்சுட்டோம் முகத்துக்கு. அதுக்கு மேல தலைக்கு கிரீடம் மாதிரி புளி சாதத்தை செஞ்சோம். அதை அழகா கோபுரம் மாதிரி செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 சைடு காதுக்கு தயிர் சாதத்தை வச்சுட்டோம். அது நடுவுல உளுத்தம் வடைய வச்சோம். இப்பவே பார்க்கறதுக்கு ஃபேஸ் அப்படியே ரியலா இருக்க மாதிரி வந்துடுச்சு. இங்க எங்க ரிலேட்டிவ்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு சொன்னாங்க. நீங்களும் பாருங்க, கடைசி வரைக்கும் வீடியோ முழுசா பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் தடவை ட்ரை பண்ணோம். ரொம்ப அழகாகவே பெருமாள் எங்கள் வீட்டுக்கே நேரில் வந்த மாதிரி இருந்தது. நெத்திக்கு நாமத்துக்காக நாங்கள் தயிர் சாதத்தை வச்சுட்டோம். கண்ணு புருவத்துக்கு பச்சை மிளகாய் வச்சாதான் நல்லா இருக்குது. நாங்கள் வேற எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் ஃபேஸ் லுக்கு வரலை. ஸோ இந்த பச்சை மிளகாவை அதோட காம்பை உடைச்சிட்டு வச்சா புருவம் மாதிரி அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நாமத்தில் தயிர் சாதம் வச்சுட்டு நடுவில் காஞ்ச மிளகாவை வச்சோம் நாங்கள். ரொம்ப நல்லாவே வந்திருந்து. இப்போவே பாருங்கள், பாதி ஃபேஸ்புக் வந்துடுச்சு. அந்த மூக்குக்கும் நாங்கள் காஞ்ச மிளகா தான் யூஸ் பண்ணோம். இந்த சைடு அந்த சங்கு சக்கரம் மாதிரி இருக்கிறதுக்காக சக்கரை பொங்கலை வச்சுட்டு அதை சுற்றி வடைங்களை லைனாக அடிக்கிட்டோம், ரவுண்டாகவே அடிக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது. இதை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுருந்தா நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆல்ரெடியே சாமி கும்பிட்றதுக்கு மதியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1:30 3 யமகண்டம். அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சாமி கும்பிடணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பரபரப்பாக செஞ்சிட்டோம். உங்களுக்கு வீடியோ நான் எதுக்காக பொறுமையாக போட்டிருக்கேன்னா, வேற யாராவது நீங்கள் படையல் போடுறப்ப நீங்கள் ட்ரை பண்ணலாம் மேபி. அப்போ ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு பொறுமையாக செஞ்சால் தானே எப்படி செய்கிறாங்கன்னு தெரியும். நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம், ரொம்ப வேகமாக பண்ணிட்டு முடிச்சிடுறாங்க. அது மாதிரி செஞ்சால் நம்மளால் செய்ய முடியாது. நம்ம போடுறது இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக போட்டிருக்கேன். லிப்ஸ்க்கும் அதே மாதிரி காஞ்ச மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் இந்த கையில் பெருமாள் வச்சிருக்க மாதிரி ஒன்று பண்ணிட்டு, அதுவும் தயிர் சாதம் தான் பண்ணோம். மேலே கீழே 2 இடத்துலையும் பெருமாள் கையில் வச்சுட்டு இருக்காம அதுக்கும் 2 வடையை வச்சுட்டோம். அப்புறம் நாங்கள் மூக்கல்ல சுண்டலும் பண்ணோம். வெள்ளை மூக்கல்ல செஞ்சோம். அதுக்கப்புறம் 3 இலை போட்டோம். ஒரு இலையில மட்டும் எல்லா வகையானதை வச்சுட்டோம். அதுக்கு பாருங்க, இப்போ பெருமாள் ஃபேஸ் அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருக்கு. என்னோட வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, வெளியிலேருந்து எங்களோட ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க ஊருக்கு. அவங்கள பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது, இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சின்னில் அதுக்கப்புறம் ஒயிட்டு இது வச்சுக்குங்க வெண்ணெயை. நான் லாஸ்ட்டாக வச்சேன் அதை. இப்போ நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சாமி கும்பிட்றது வாசல்லேருந்தே பெருமாளை உள்ளே கூட்டிகிட்டு வரா மாதிரி நாங்கள் எப்போவுமே கும்பிடுவோம். கும்பிட்டுட்டே வரும்போது கோவிந்தா 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 கோவிந்தான்ட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த நாமத்தை ஒழிச்சிட்டே வீட்டு உள்ளே போவோம். அப்போ தான் நம்மளோட பெருமாள் நம்மளோட பூஜையை ஏற்றுக்கிட்டு அவர் உள்ளே வர்றதா ஒரு ஐதீகம். இது அந்த காலத்துலேருந்து இப்படி தான், இந்த முறைப்படி தான் நாங்கள் செய்வோம்.
வாசல் வழியார வந்து கற்பூரத்த வச்சு ஏத்துவோம். ஸோ அப்படியே கற்பூரம் வச்சா அது வந்து கருப்பாயிடும். அதனால வந்து அகல் விளக்குல வச்சு ஏத்திட்டா, அந்த மாரி ஆகாதுன்றதுக்காக இது ஒரு டிப்ஸ் முழுசா இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்காரு பெருமாள். ரொம்ப சூப்பரா வந்திருந்தாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கு. இப்படிதான் நாங்க வந்து எங்களோட புரட்டாசி 2வது சனிக்கிழமைய ரொம்ப சிறப்பா கொண்டாடினோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் தடவ ட்ரை பண்றப்ப பெருமாளே எங்க வீட்டுக்கு வந்துட்டா மாதிரி எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது. எங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பெருமாளோட ஆசீர்வாதம் நிறைவா பெற்றுக்கொண்டோம். அதே மாரி உங்க எல்லாருக்கும் பெருமாளோட ஆசீர்வாதம் கிடைக்கணுன்ட்டு வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க எப்பவுமே வேண்டிப்போம். நீங்களும் வேண்டிக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கணுன்ட்டு. கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தான்ட்டு அந்த கற்பூரம் அணையிற வரைக்குமே எங்க வீட்ல இருக்க எல்லாரும் நாங்க சொல்லிட்டே இருப்போம். கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தான்ட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பூஜை அறை. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் எப்படியோ அப்படிதான் எங்க வீட்ல. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.